புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் இடிந்து விழுந்த வீட்டின் உரிமையாளருக்கு அதிமுக சார்பில் 75,000 ரூபாய் நிதி உதவியினை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். புதுச்சேரி போக்குவரத்து கழகம் அலுவலக வாயில் முன்பு தேங்கி நின்ற தண்ணீரில் பேப்பர் கப்பல் விட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி போலீசில் ஆட்கள் பற்றாக்குறை இல்லை என்ற நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை உழவர் சந்தை பகுதியில் நடைபெற்றது. அங்கு அமைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ், லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் இடிந்து விழுந்த வீட்டின் உரிமையாளருக்கு அதிமுக சார்பில் 75,000 ரூபாய் நிதி உதவியினை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் புதுமனை புகுவிழாவிற்கு தயார் நிலையில் இருந்த சாவித்ரி என்பவரின் 3 மாடி வீடு நேற்று இடிந்து தரைமட்டமானது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் ரூபாய் 75,000 நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு சார்பில் ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அதே பகுதியில் வீடு கட்டிக்கொள்ள அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியை நேரில் சென்று வலியுறுத்தியதாகவும் முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்ததாரரிடம் இழப்பீடு தொகை பெற்று தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வைத்து அரசியல் செய்யாமல் அவர்களுக்கு நிதி உதவி வழங்க அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி போக்குவரத்து கழகம் அலுவலக வாயில் முன்பு தேங்கி நின்ற தண்ணீரில் பேப்பர் கப்பல் விட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினர். புதுச்சேரியில் போக்குவரத்து கழகம் அலுவலகம் முன்பு பல மாதங்களாக தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனை அகற்ற கோரி தொடர்ந்து மனு வழங்கியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை அடுத்து ஆம் ஆத்மி கட்சியினர் பேப்பரில் கப்பல் செய்து அதை விட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தொடர்ந்து இதை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கட்சி சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெறவும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா திரு ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் லெலின் துரை தலைமையில் மாநில நிர்வாகிகள் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி போலீசில் ஆட்கள் பற்றாக்குறை இல்லை என்ற நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். புதுச்சேரியில் கான்ஸ்டபிள் தேர்வின் போது காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 33 பேர் மற்றும் டிரைவர் பணியிடத்திற்கு தேர்வான 16 பேருக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் சமுதாய நலக்கூடத்தில் நேற்று நடந்தது. போலீஸ் டிஜிபி சீனிவாஸ் வரவேற்றார். முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி பணியாணையை வழங்கி பேசினார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், அரசு பொறுப்பேற்ற பின்பு போலீசில் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் இருந்த காலி பணியிடங்கள் பதவி உயர்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகிறோம். டிரைவர்கள் 16 பேர், காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 33 பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. 500 ஊர்காவல் படையினர் தேர்வு செய்ய உடற்தகுதி தேர்வு நடக்க உள்ளது. 61 சப் இன்ஸ்பெக்டர்கள் நேரடி நியமனம் மூலமும் ஹெட் கான்ஸ்டபிள் கடலோர காவல் பிரிவில் 200 ஊர்காவல் படையினர் எடுக்கப்பட உள்ளனர்.
போலீசார் மற்றும் IRBNகளுக்கும் பதவி உயர்வு வழங்கியுள்ளோம். போலீஸ் பற்றாக்குறை இல்லையென்ற நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். புதுச்சேரியில் சிறந்த போலீஸ் துறையாக உருவாக வேண்டும், சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பது அரசின் லட்சியம் என பேசினார். நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஆறுமுகம், DIG பிரஜேந்திரகுமார் யாதவ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு உயர்த்தி வழங்கப்பட்ட 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு 7வது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட உத்தரவிட்ட காலத்தில் இருந்து ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்களுக்கு உயர்த்தி வழங்கிய நர்சிங் படி மற்றும் நோயாளி கவனிப்பு படி நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வலியுறுத்தி இன்று புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு மருத்துவமனை முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் சங்க தலைவர் வெற்றிவேல் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதியின் சார்பாக நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவர் சேவியர் குமார் படுகொலை திமுக நிர்வாகிகளை உடனடியாக கைது செய்ய கோரி கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஒன்றிய நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சேவியர் குமார் அவர்கள் திமுகவின் வன்முறை கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியை கொண்டு கூட்டு சதியின் மூலம் அரங்கேற்றப்பட்ட இக்கொடூரமான படுகொலை செய்த திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு, பங்குத்தந்தை ராபின்சன், ஜெஸ்டஸ் ரோக், ஜெலிஸ், வின்சன், வினோ, சோனிஸ், அபிலாஷ், எட்வின் ஜோஸ் அனைவரையும் உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்துவதை உறுதி செய்ய வலியுறுத்தி கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழ்நாடு திமுக அரசை கண்டித்து காலாப்பட்டு தொகுதி புதுச்சேரி மாநிலம் நாம் தமிழர் கட்சி சார்பாக கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. திமுக நிர்வாகிகளால் படுகொலை செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவர் சேவியர் குமார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை வணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் காலாப்பட்டு தொகுதி செயலர் காமராஜ் மற்றும் நிர்வாகிகள் வினோத், முகேஷ், ஆறுமுகம், மாநில பொருளாளர் இளங்கோவன், மாநில தொழிற்சங்க செயலாளர் ரமேஷ், இளைஞர் பாசறை தலைவர் மணிபாரதி, முத்தியால்பேட்டை சுந்தரம், செந்தில், உருளையன்பேட்டை கருணாநிதி, ராஜ்கமல், வில்லியனூர் மதியழகன், தட்டாஞ்சாவடி ராஜ்குமார், சதீஷ், அரியாங்குப்பம் சுந்தர், மணவெளி கோகுல், முகுந்தன், திருபுவனை ஜெயக்குமார், வில்லியனூர் கிருஷ்ணமூர்த்தி அனைவரும் பங்கேற்றனர். பொறியாளர்களின் 5 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து ஒருநாள் விடுப்பு எடுத்து பொறியாளர் சங்கத்தினர் போராட்டம். வரும் 5ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் பொறியாளர்களின் பணி ஓய்வை கேள்விக்குறியாக்கும் 1/12/2023 குறிப்பாணையை திரும்பப் பெற வேண்டும். காலியாக உள்ள கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். பொறியாளர்களுக்கு விரோதமான இளநிலை பொறியாளர் நியமன விதியை மாற்றத்தை பொறியாளர் சங்கங்களோடு கலந்து பேசி திருத்த அமைக்க வேண்டும் என்பன போன்ற 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் சங்கத்தினர் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் எதிரே பொறியாளர் சங்க தலைவர் எழில்வண்ணன் தலைமையில் நடைபெற்ற தொடர் முழக்க போராட்டத்தில் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் பொறியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டம் குறித்து பொறியாளர் சங்க தலைவர் எழில்வண்ணன் கூறும்போது, பொறியாளர்களின் கோரிக்கையை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம். ஆனால் அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. இனிமேலும் பொறியாளர்கள் கோரிக்கையை தீர்க்கப்படவில்லை என்றால் வருகின்ற 5ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தார். வண்ண விளக்குகளில் மின்னிய புதுச்சேரி அரசு அலுவலகங்கள் எதற்கு தெரியுமா? அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி அரசு கட்டிடங்களில் கண்கவர் மின் அலங்காரம் வெகுவாக கவரப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயிலின் கும்பாபிஷேக விழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் ஓத ராமர் சிலையின் கண்களிலிருந்த கட்டு அவிழ்க்கப்பட்டு பிறகு தாமரை மலரை கொண்டு பிரதமர் பிராண பிரதிஷ்டை செய்து ராமர் கோயிலை திறந்து வைத்தார்.
இந்த நிகழ்வை நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்காக அரசு பொது விடுமுறை அறிவித்தும் அயோத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை கோயில்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் பொதுமக்கள் நேரடியாக காணவும் அரசு அனுமதித்தது. அதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தது. இந்நிலையில் அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் உலக நாடுகள் உற்றுநோக்கும் வகையில் வெகு விமர்சையாக நடைபெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு கட்டிடங்களுக்கு மின் அலங்காரத்துடன் ஒளிரச் செய்து புதுச்சேரி முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதையடுத்து புதுச்சேரி கடற்கரையில் உள்ள தலைமை செயலகம், ஆளுநர் மாளிகை, சட்டமன்றம், பாரதி பூங்கா, கடற்கரை, காந்தி சதுக்கம் உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டிடங்களுக்கும் கண்கவர் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாவினர் வெகுவாக கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணியளவில் தலைமை செயலகத்தில் உள்ள ஆலோசனை அரங்கத்தில் நடைபெற்றது. ஆலோசனையில் நலவழித்துறை, குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள் துறை, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் சமூக நலத்துறை போன்ற துறைகளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் துறை அமைச்சர்கள் அவர்களும் சட்டப்பேரவையில் அறிவித்த நலத்திட்ட உறுதிமொழிகளை செயல்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் மாண்புமிகு திரு ஆர். செல்வம் அவர்கள் மேற்பார்வையில் சட்டப்பேரவை உறுதிமொழிகள் குழு தலைவர் திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் குழு உறுப்பினர்களான திரு அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள், திரு வி. ஆறுமுகம் ஏகேடி எம்எல்ஏ அவர்கள், திரு ஆர். பி. அசோக் பாபு எம்எல்ஏ அவர்கள், திரு எம். சிவசங்கர் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் சட்டப்பேரவை செயலர் திரு தயாளன் அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர். சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அளித்த உறுதிமொழி பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதிகள் ஏற்படுத்தல், இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள இடப்பற்றாக்குறையை போக்கும் விதமாக புதிய படுக்கை வசதிகள் அமைத்தல், மேலும் மருத்துவர் பற்றாக்குறை, சில மருத்துவர்களின் அலட்சிய போக்கால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுத்தல், அரசு மருத்துவமனையில் உள்ள மருந்து தட்டுப்பாடு போக்க நடவடிக்கை எடுத்தல் மற்றும் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் விவரங்கள் துறை மூலம் வழங்கப்படும் குடும்ப அட்டைகளை காலத்தோடு வழங்க நடவடிக்கை எடுத்தல், மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களை ஆய்வு செய்து சிகப்பு குடும்ப அட்டைகளை வழங்குதல், ரேஷன் கடைகளை திறப்பது பற்றியும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் குடும்ப தலைவிக்கான மாதாந்திர உதவித்தொகை திட்டம் ரூபாய் 1000 வழங்குவதில் உள்ள குளறுபடிகளை தீர்வு காண நடவடிக்கை எடுத்தல், மேலும் மேற்கண்ட துறைகளில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. ஆலோசனையில் அரசு செயலர் உயர் திரு பங்கஜ்குமார், IAS அவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீ ராமாலு, குடிமை பொருள் வழங்கல் நுகர்வோர் விவரங்கள் துறை இயக்குநர் திரு சத்யமூர்த்தி, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் திருமதி முத்து மீனா, சமூக நலத்துறை இயக்குநர் திரு குமரன், மேலும் மேற்கண்ட துறைகளின் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் இடிந்து விழுந்த வீட்டின் உரிமையாளருக்கு அதிமுக சார்பில் 75,000 ரூபாய் நிதி உதவியினை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். புதுச்சேரி போக்குவரத்து கழகம் அலுவலக வாயில் முன்பு தேங்கி நின்ற தண்ணீரில் பேப்பர் கப்பல் விட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி போலீசில் ஆட்கள் பற்றாக்குறை இல்லை என்ற நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார்.